எல்லாத்தையும் கிளப்பணும்னு வச்சுங்களேன், யாரும் எந்த கூட்டிலும் இருக்க முடியாது. வைகோ பேசுனது தெரியாதா? என்ன பேசினாரு? ஸ்டாலின் பத்தியும் குடும்பத்தை பத்தி பேசினது தெரியாதா? பாருங்க, ஸ்டாலின் அவங்க பத்தி என்ன பேசுறது தெரியுமா? திருமாவளவன் பேசுனது தெரியாதா? இப்ப கிளப்பி விட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் விடுங்க. இப்போ இனி நடக்க போறத பேசுங்க. இனி ஒரு புதிய இந்தியாவை நாங்கள் படிப்போம், ஒரு புதிய தமிழகத்தை படிப்போம். வலிமையான இந்தியாவை படிக்கணும்னா மாநிலங்களுக்கு அதிகாரம் அதிகமாக கொடுக்கணுன்றதை பற்றி அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, அதை முன்னெடுத்து சொல்லுங்க. அதெல்லாம் பழசெல்லாம் பேசினது தேவையில்லை. அது மட்டும் இல்லை, கடைசி ஒரே ஒரு வேண்டுகோள், எங்க தேர்தல் அறிக்கையை திமுக காப்பிடக்கூடாது. நன்றி. இந்த தேர்தல் முடிஞ்சதும் 7 பேரும் விடுதலை செய்யப்படுவார்கள். தேர்தல் முடிந்ததும் 7 பேரும் விடுதலை செய்யப்படுவார்கள் என்பதை நான் உறுதியாக சொல்லுகிறேன், உறுதியாக நம்புகிறேன், மட்டுமல்ல உறுதியாக சொல்லுகிறேன். அவரை போய் சந்திச்சது அவர் உடல்நலம் விசாரிக்கிறது தான் சந்திச்சோம். அதை தவிர தேர்தலை பற்றியோ தொகுதி பற்றியோ ஒரே ஒரு வார்த்தை கூட நாங்கள் பேசவே இல்லை. உங்களை கூப்பிட்டு உங்க தலையில கூட அடிக்கிறதுனா சத்தியமன்றம் தான். நீங்க பாருங்க, பாமக தேமுதிகவுடன் அதிமுக பேச்சு உடன்பாடு ஏற்பட்டு விரைவில் இப்ப ஏதோ 2 பேர் எங்களுக்கு நாங்கள் கேட்கிற தொகுதி எங்களுக்கு முடிஞ்சு போச்சு. நாங்கள் கேட்கிற தொகுதி 7 தொகுதி முடிஞ்சு போச்சு. அவங்க தொகுதி வேற. அவங்களுக்கு எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இன்னொரு பாருங்க, மெண்டிங் ஃபென்சஸ், ராமதாஸ் அன்புமணி விசிட் விஜயகாந்த் டு பேட்ச் அப் டிஃபரன்சஸ். எங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதே சென்ற நாடாளுமன்ற தேர்தல், மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா, விஜயகாந்த், பாட்டாளி மக்கள் கட்சி, அதுல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லையா? நாங்கள் தனியாக சட்டமன்ற தேர்தல் தனியாக சந்திச்சோம். விஜயகாந்த் டாக்டர் ராமதாஸ் சந்திப்பின் பின்னணி என்ன? பரபரப்பு தகவல்கள். இது ஒண்ணுமே இல்லை. இவர் என்ன கிரிக்கெட்டை பற்றி அவர் மச்சான் பேர் என்ன, சுதீஷ் கிட்ட கிரிக்கெட் அவரு கிரிக்கெட் டீம் பற்றி அவர் உட்காந்து பேசினு இருக்காரு. அவ்வளவுதான். வேற அங்க அரசியலே பேசப்படலை. எங்க கூட 2 அமைச்சர்கள் வந்தாங்க, நாங்க ஆக்ஷன் தரோம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். அங்க தொகுதியோ அதை பங்கிடுறதோ எப்படி பங்கிடுறதோ பிரச்சனையோ ஏதும் இல்லை. அதான் ஒரே தொகுதிகளை பாமக தேமுதிக கேட்பதால் விஜயகாந்தோட ராமதாஸ் சந்திப்பு ஒரே தொகுதி நாங்கள் கேட்கவே இல்லை. எங்கள்கிட்ட முடிஞ்சிடுது, அவங்கள்ட்ட முடிஞ்சிடுது. அதுதான். தமிழ்நாடு இது நாங்க அந்த சட்டமன்ற தேர்தலுக்கான அதில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி ஷேடோ பட்ஜெட்டில் நாங்கள் நிறைய கிட்டத்தட்ட 16-17 வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு தான் சொல்லியிருப்போம். உங்களுக்கு அதை படித்து காட்டுவோமே. ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் சொல்றது நாங்கள் தானே. அரசு சிபிஐ கிட்ட விட்டுருக்காங்க. சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி சிபிஐ கிட்ட விட்டுருக்காங்க. அப்ப சிபிஐ சரியாக விசாரிக்கும். நம்முடைய கோரிக்கையும் சிபிஐ விசாரிக்கணும்ன்றது தான். ஆமா. யாரு? நாங்க அவங்கள்ட்ட கேளுங்க. அவர்கிட்ட கேட்டா பதில் சொல்ல போறாரு. அதுக்கு தான் முதலமைச்சர் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. இது நாங்க சிபிஐல விசாரிக்கிறதுக்கு அவங்க சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அதுக்கு மேல அவர் என்ன சொல்ல முடியும்? பொள்ளாச்சி அந்த விவகாரம் பார்த்தீங்கன்னா, இதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு தெரியும்.
பாதுகாப்பு கொடுக்கணும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். தொடர்ந்து அதனால எங்க மேல விமர்சனமும் வந்திருக்கு. அதனால அந்த அளவுக்கு வலியுறுத்தி வரோம். இந்த காதல் அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த விவகாரம் வந்திருக்கு. அதுல இதனால இதுக்கு எங்களுடைய நிலைப்பாடு, இதுக்கு சிபிஐ விசாரணை வேணும். இது யாரு தவறு செஞ்சாலும், அவங்க கட்சியில இருந்தாலும் சரி, கட்சியை சாரா இருந்த எந்த கட்சி இருந்தாலும் சரி, அரசியலோ இல்லையோ, அனைத்தும் கடுமையா தண்டிக்கப்பட வேண்டும். இப்போ 4 பேர் குண்டாஸ்ல போட்டிருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு போதாது. கடுமையான தண்டனை யார் யார் இருக்காங்கோ அதுல கண்டறிந்து சிபிஐ விசாரணை நடந்து அதுல யாரு நெட்வொர்க் என்னென்ன இருக்கு முழுமையா விசாரணை நடத்தி அதுல அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவோம். நிச்சயமா ஆதரிப்போம். சம்பிரதாய தேர்தல் சொல்ல முடியும். அதாவது நீங்க எல்லாரும் இப்போ பத்திரிகைகள் எல்லாருமே பாட்டாளி மக்கள் கட்சி 7 தொகுதியிலும் ஜெயிக்கணும், நான் கூட்டணி 40 தொகுதியிலும் ஜெயிக்கணும், ஜெயிச்சு இந்த இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த கோரிக்கைகளெல்லாம் வச்சு அதில் வெற்றி பெறணும், போராடணும்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, வாழ்த்து சொல்லுங்க. இப்போ சிறப்பாக இருக்கா இல்லையா? இல்லை இல்லை, இப்போ இது சிறப்பாக இருக்கா இல்லையா? அதாவது நாங்கள் ஆளுங்கட்சியாக இல்லை, புரியுதா? ஆளுங்கட்சியாக இல்லை, நாங்கள் ஒரு எதிர்கட்சி. இந்த எதிர்கட்சி செய்ய வேண்டிய வேலைகளை எங்களை விட சிறப்பாக இந்திய அளவிலேயே நான் சொல்கிறேன் யாருமே செய்திருக்க முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா இதை நாங்கள் சரியாகவே செய்துட்ருக்குறோம்.